சிவகாசியில் இரத்த கொடையாளர்களுக்கு அரிசி, காய்கறி, பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டதால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று இரத்த தானம் செய்தனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் பிறந்த நாளையொட்டி கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தின் சார்பில் இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்வமுடன் திரண்டு வந்து இரத்த தானம் செய்த மக்கள் உணவுப் பொருட்களுடன் பேக் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களையும் பெற்றுச் சென்றனர். இந்த முகாமில் பெறப்பட்ட 600 யூனிட் ரத்தம் சிவகாசி மற்றும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைகளின் ரத்த வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குழந்தைகள் தினம் வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு சென்னை புழலில் தனியார் அமைப்பு சார்பில் 10,000 சதுர அடி பரப்பளவில் ஓவியங்களை வரையும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 400 மாணவர்கள் இதில் பங்கேற்று கடல்வாழ், மலைவாழ் மற்றும் நிலப்பரப்பில் வாழும் உயிரினங்களை தத்ரூபமாக வரைந்து அசத்தினர். இயற்கையை பாதுகாத்திடும் வகையிலான கண்கவர் ஓவியங்களை வரைந்தனர். இந்நிகழ்வு யூனிகோ உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹5.70 விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த 6 நாட்களில் முட்டை விலை 30 காசுகள் வரை உயர்ந்துள்ளது. இளம்பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் டீன் ராதாகிருஷ்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராதாகிருஷ்ணனின் தாயார் உடல்நலக் குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வரும் நிலையில் செவிலியர் ஒருவர் அவரின் பராமரிப்பு பணிகளை கவனித்து வருகிறார். சனிக்கிழமையன்று பணியில் ஈடுபட்டிருந்த செவிலியரிடம் அத்துமீறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை புதுக்குளம் பூங்காவில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக புனரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக தூர்வாரும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. புதுக்குளத்தை புனரமைக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் கடந்த 1.5 ஆண்டு காலமாக புதுக்குளம் பூங்கா புனரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக பொதுமக்களின் கோரிக்கையுடன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து புனரமைப்பு பணிகள் வேகமெடுத்துள்ளன. கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் உச்சகட்ட மதுபோதையில் தன்னிலை மறந்து பேருந்தின் சக்கரத்தின் அருகில் அமர்ந்த மதுபோதை நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த போதை நபர் தரையில் படுத்து அசந்து உறங்கிய நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் அவரை எழுப்பிவிட்டு பேருந்தை எடுத்து சென்றார். மீண்டும் அந்த நபர் மற்றொரு அரசு பேருந்தின் சக்கரத்தின் முன்பு அமர்ந்து ரகளை செய்தார். இதனிடையே பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுக்கொடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை சிந்தாமணியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஜெர்மனி, ஸ்வீடன், இத்தாலி நாட்டினரை கருணை இல்ல மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி வரவேற்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு 300 கிலோ பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த மாராயிபாளையம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை ஒன்று விவசாய தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஆடுகளை தாக்கிக் கொன்றது. இது தொடர்பாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டம் குறித்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மாராயிபாளையம் அருகே உள்ள மலைக்கோயில் மீது உள்ள பாறை மீது சிறுத்தை புலி படுத்து கிடந்தது. இதனை அவ்வழியாக சென்றவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.